அப்பதான் நேரா வந்து பீமசேனர் முன்னாடி அவ தொப்புன்னு குதிக்கிறா. குதிச்சு அடுத்த வினாடி பார்த்தாங்க, பெண்ணே யார் நீ? குரல் கூட நல்லா தான் இருக்கு. ஒரு 3 முறை வலம் வந்தா, சாமியை வலம் வர மாதிரி. ஏய், இங்க வந்து என்ன சுத்திட்டு இருக்க? யாருடி நீ? ஐயோ, டி எல்லாம் போட்டு பேசுறாரு. அப்ப இவரு நம்ம வீட்டுக்காரு தான் அப்படின்னு அந்த அம்மா என்ன சொல்றா? சால கடங்கடி என்ற வனதேவதை, இடும்பின்னு சொல்லுவாங்க, மும்முலை கண்ணின்னு சொல்ல. ஒருத்திக்கு இத்தனை பேராடி? யார் நீ? நான் இடும்பிங்க. இங்கே என்ன பண்ற? இல்லை, இதை நான் தான் கேட்கணும். இது எங்க வனம்? போ இங்கிருந்து. இல்லை, நீங்கள் இதய ராஜா, நான் இதய ராணி. நீங்கள் இதய ராஜா, நான் இதய ராணி. சொன்ன அடுத்த வினாடி போடி. அப்போதான் அந்த அம்மா சொல்கிறா, உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க, அதனால் சொல்கிறேங்க, நீங்கள் ஊன்னு சொல்லுங்க, இந்த 2 கையும் நீட்டுறேங்க, அது விமானம் மாதிரி ஆகுங்க, அந்த விமானத்தில் நீங்கள் ஏறிக்கங்க, நம்ம ஊட்டிக்கு போகலாம், சிம்லாவுக்கு போகலாம். போடி. அதோ பாரு எங்கள் அம்மா படுத்துன்னு இருக்கா, பக்கத்துல கீழே கால் மாட்டில் பாரு என் அண்ணன் தம்பி 3 பேர் படுத்துட்டு இருக்காங்க. இத்தனை பேரை விட்டுட்டு இப்ப வந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த பெண் கூப்பிடுறான்னு உன் பின்னாடி வருவேன்னு நினைச்சிய? அப்ப எங்க அத்தையும் வந்துக்கிறாங்க, மாமியும் வந்துக்கிறாங்க போல இருக்கு. அவர் யாரு? மூத்தாரா? இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா? இந்த பாருங்க சொல்றேங்க, கையை நீட்டினா விமானம் மாதிரி ஆகுங்க, நீங்க முதுகுல ஏறிக்குங்க, இந்த தோல்ல மாமி ஏறிக்கிட்டும் மூத்தாரு, இந்த தோல்ல சின்ன பிள்ளைங்க ஏறிக்கிட்டோம், நம்ம குடும்பத்தோட போகலாங்க ஊட்டிக்கு சிம்லாவுக்கு. போடி. இது பாருங்க, போடின்னு சொல்லாதீங்க, ஆனால் வாடின்னு மட்டும் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் அண்ணன் வந்துட்டான்னா நம்மளை அத்தனை பேரையும் கொன்று தின்னுடுவானுங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், அவன் யாராக இருந்தாலும் வரட்டும்னு. போன தங்கச்சியை காணமேன்னு இடும்பன் பார்க்கிறான். நேராக வந்து பார்த்தா இவ காதல் மொழி பேசி கொண்டிருக்கிறாள். ஒரு அரைந்தான். பாவி நீ நாச்சமா போகன்னு அவன் வாழ்த்திட்டு அவன் என்ன பண்ணா, அந்த பக்கம் போனா. பீமசேனருக்கும் இடும்பன் என்று சொல்லக்கூடியவருக்கும் இருவரும் மாறி மாறி சம பலம் படைத்தவர்கள். துரியோதன, துச்சாதன, இடும்பன், ஜராசந்தன், மணிமாலன், கீசகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் அவரு? பீமசேனர். இவங்களுக்கு எல்லாருக்கும் சம பலம் உள்ளது. இந்த சம பலம் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல ஒருவர் கையினாலே எவர் ஒருவர் மாள்கிறாரோ மற்றவங்க 7 பேரும் இவர் கையால சாகணும்னு விதி. சமபலம் படைச்சவங்க மொத்தம் 8 பேர். அதுல பீமசேனர் முதல்ல யாரை கொல்றாரோ மற்ற 6 பேரும் இந்த பீமசேனர் கையால சாகணும்ன்றது விதி. ஏன் அப்படின்னா பீமசேனருக்கு மட்டும்தான் நாகலோகத்துல போய் ஒரு 8 நாள் தங்கி இருந்து அமுதம் சாப்பிடக்கூடிய ஒரு பலன் கிடைச்சதுனால 10,000 யானை பலம் கூடுதலா வந்துருச்சு. இப்ப 26,000 யானை பலம் மொத்தம். அதனால இந்த இடும்பன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு மரத்தை பிடுங்கி அடிக்கிறான், ஒரு மலையை தூக்கி போடுறான். அதே மாதிரி பீமசேனரும் செய்கிறார். மாறி மாறி இருவரும் அடித்த பொழுது கடைசியாக உணவில்லாம இருந்த காரணத்தினாலே இந்த இடும்பனை கீழே தள்ளி மார்பகத்துல ஓங்கி ஒரு குத்து விட்டார். அவன் ஆ ஆ ஆ என்று அலறி மாண்டு போகிறான். சூரியன் உதயமாகுது. இங்க படுத்துட்டு இருந்த 5 பேரும் எழறாங்க. என்னமோ சத்தம் கேட்குதேன்னு எழுந்தாங்க. எழுந்து பார்த்தா, மாமி எழுந்துட்டீங்களா, முத்தாரே எழுந்துட்டீங்களா, அதோ பாருங்க அந்த சண்டை போட்டுட்டு இருக்கானே அவன் எங்க அண்ணன், நாசமா போகட்டும், அதோ இருக்காரு, அவரு தான் எங்க வீட்டுக்காரு. டேய், ராத்திரி வரைக்கும் வீட்டுக்கு இப்படி ஒரு மருமக எனக்கு கிடைப்பான்னே தெரில தர்மா. இவ என்னென்னமோ சொல்கிறாளே, எனக்கும் ஒன்றும் புரியலம்மா. என்னை மூத்தாருன்றா. அண்ணா இவங்க யாரு? என்னை மச்சின பிள்ளைன்றாங்க. எனக்கும் ஒன்றும் புரியலை. அப்போ தான் அந்த இடும்பன் இறந்து விட்ட பிறகு
இங்க பீமசேனர் வருகிற பொழுது, பீமா இவ யாரு? அது ஒரு காதல் பைத்தியமா? அப்ப சொல்லுகிற உடனே பைத்தியமா? அப்படியெல்லாம் நீங்க ஒன்றும் நினைக்காதீங்க அத்தை, நான் பைத்தியெல்லாம் கிடையாது. சால கடங்கடி என்கின்ற வனதேவதை, என் பேரு மும்முலை கண்ணி இடும்பின்னு சொல்லுவாங்க. அதனால உங்க பிள்ளைய ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேங்க, ஆனா அவர் முடியாதுன்னு சொல்றாருங்க. அப்பதான், அம்மா உங்க குலம் அரக்கி குலம், எங்கள் குலம் மனித குலம், குல பொருத்தம் இல்லைன்னார். என்னை அரக்கின்னு நினைக்காதீங்க மூத்தாரே, நான் முக்காலமும் உணர்ந்தவள். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், இந்த 3 காலமும் எனக்கு தெரியும். நீங்க எந்த வம்சத்துல பிறந்தவங்க, எந்த வம்சத்துல வளர்ந்தீங்க, எந்த வம்சத்துல நீங்க இருக்கிறீங்க, பிற்காலம் என்ன என்பதை அனைத்து காலத்தையும் நான் குறியாக சொல்லுவேன். நான் சொல்லுவது உண்மையாக இருக்குமானால் உங்க தம்பிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. பொய்யாக இருக்குமானால் நான் உங்க தம்பியை மறந்து விடுகிறேன். அப்பதான் பக்கத்தில் இருக்கிற குந்தி அம்மா சும்மா விடுவாள, தர்மா அவ என்னமோ குறி சொல்றேன்னு சொல்றாடா, எதிர்காலத்தை வேற சொல்றேன்னு சொல்லியிருக்காடா, அதனால நீ என்ன அந்த குறியை கொஞ்சம் கேட்போமே. அம்மா அது ஒரு காதல் பைத்தியம், நீ ஒரு குறி பைத்தியமா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடி. இந்த பாருங்க, நீங்க சொல்லுங்க மூத்தாரே, நீங்க சொல்லுங்க, நீங்க தான் மூத்தவர், நியாயம் தெரிஞ்சவர், தர்மவான் வேற பேரு, தர்மராஜான்னு வேற பேரு வச்சுட்டு சொல்லுங்கன்னும் பொழுது, அப்பதான் தர்மராக இருக்கக்கூடியவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, எக்காரணத்தை கொண்டும் நீ சொல்லக்கூடிய வாக்கு என்று சொல்லக்கூடியது எனக்கு வேண்டாம். அது மட்டும் இல்லை, அது சாப்பிடவே முடியாது, த்ரோட் அவுட் ஆகிடும். அவங்க 2 பேருக்கும் கொடுத்துருங்க, அங்கே கொடுங்க. இறைவனுடைய கருணையினாலே பால் எடுத்து, இறைவனுடைய கருணையினால் இங்கு சொல்லுகிற பொழுது பார்த்தார் தர்மராஜா. அப்பதான் ஒரு வார்த்தை சொல்றார், அம்மா இடும்பி, நீ சொல்லக்கூடிய குறி என்று சொல்லக்கூடியது உண்மையாக இருக்குமே ஆனால் சத்தியமாக என் தம்பியை உனக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கின்றேன், அப்படி சொல்லுங்க மூத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடக்கூடிய கங்கையில போய் நீராடி விட்டு குறி என்று சொல்லக்கூடியதை ஆரம்பிக்க இருக்கின்றாள். இந்த நல்ல நேரத்தில் கோபேக ரமண கோவிந்த கோவிந்த ராத ரமண கோவிந்த கோவிந்த ஆஞ்சநேய வரத கோவிந்த கோவிந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். சால கடங்கடியாய் சார்ந்த இடும்பி திரிகால குறிப்புகள காசினி மேல் ஏல குணநிதியாய் ஓங்கும் செல்வ கணபதி தாள் என்றென்றும் காப்பு. ஐந்து கரத்து ஆனை முகத்து ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும், என் சிந்தையிலே குடியிருந்து சிறந்த குறியை கூறும். ஐந்து கரத்து ஆனை முகத்து ஆண்டவனே வாரும், என் சிந்தையிலே குடியிருந்து சிறந்த குறி கூறும். ஐந்து கரத்து ஆனை முகத்து ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும், என் சிந்தையிலே குடியிருந்து சிறந்த குறியை கூறும். ஐந்து கரத்து ஆனை முகத்து ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும், என் சிந்தையிலே குடியிருந்து சிறந்த குறி கூறும். கல்வி கலை வாணி அம்மா கருத்தமர்ந்து நீரும், கருத்தமர்ந்து நீரும், சொல்லும் திரி கால ஞான நல்ல குறி கூறும். கல்வி கலை வாணி அம்மா கருத்தமர்ந்து நீரும், கருத்தமர்ந்து நீரும், சொல்லும் திரி கால ஞான நல்ல குறி கூறும்.
வெல்லவரே மால்லவரே வாரும், மால்லவரே வாரும். மன்னவர்கள் ஐவரும் உதித்த வம்சாவழி கூறும். மன்னிரு கந்தேலவரே மாலவரே வாரும், மாலவரே வாரும். மன்னவர்கள் ஐவரும் உதித்த வம்சாவழி கூறும். பாம்பனிந்த பரம்பொருளே பார்வதியே வாரும், பார்வதியே வாரும். பூமுடியில் இருந்து கூறி புகண்டிட கண்பாரும். பாம்பறிந்த பரம்பொருளே பார்வதியே வாரும், பார்வதியே வாரும். பூமுடையில் இருந்து குறி புகன்றிட கண்பாரும். கோவிந்தா என்றாலே ஓடியே நிவாரும், அம்மா ஓடியே நிவாரும். அழகான பூமுடியில் இருந்து குறியை கூறும். கோவிந்தா என்றாலே ஓடியே நிவாரும், ஓடியே நிவாரும். அழகான பூமுடையில் இருந்து குறியை கூறும். ஆதி பராசக்தியே ஆடியே நிவாரும், ஆடியே நிவாரும். அழகான பூமுடியில் இருந்து குறியை கூறும். ஆதி பராசக்தியே ஆடியே நிவாரும், ஆடியே நிவாரும். அழகான பூமுடையில் இருந்து குறியை கூறும். ஐந்து கரத்து அணைமுகத்து ஆண்டவரே வாரும், என் சிந்தையிலே குடியிருந்து சிறந்த குறியை கூறும். ஐந்து கரத்து அணைமுகத்து ஆண்டவனே வாரும், என் சிந்தையிலே குடியிருந்து சிறந்த குறி கூறும். கல்வி கலை வாணி அம்மா கருத்தமர்ந்து நீரும், சொல்லும் திரி கால ஞான நல்ல குறி கூறும். கல்வி கலைவாணி அம்மா கருத்தமர்ந்து நீரும், சொல்லும் திரி கால ஞான நல்ல குறி கூறும். பன்னிரு கண் வெல்லவரே மால்லவரே வாரும், மால்லவரே வாரும். மன்னவர்கள் ஐவரும் உதித்த வம்சாவழி கூறும். பன்னிரு கண்களவரை மாலவரே வாரும், அந்த மாலவரே வாரும். மன்னவர்கள் ஐவரும் உதித்த வம்சாவளி கூறும். பாம்பனிந்த பரம்பொருளே பார்வதியே வாரும், பார்வதியே வாரும். பூமுடியில் இருந்து குறி புகந்திட கண்பாரும். பாம்பணிந்த பரம்பொருளே பார்வதியே வாரும், அந்த பார்வதியே வாரும். பூமுறையில் இருந்து குறி புகண்டிட கண்பாரும். கோவிந்தா என்றாலே ஓடியே நிவாரும், ஓடியே நிவாரும். அழகான பூமுடியில் இருந்து குறியை கூறும். கோவிந்தா என்றாலே ஓடியே நிவாரும், ஓடியே நிவாரும். அழகான பூமுடியில் இருந்து குறியை கூறும். ஆதி பராசக்தியே ஆடியே நிவாரும், ஆடியே நிவாரும். அழகான பூமுடியில் இருந்து குறியை கூறும். ஆதி பராசக்தியே ஆடியே நிவாரும், ஆடியே நிவாரும். அழகான பூமுடியில் இருந்து குறியை கூறும். ஐந்து கரத்து அணைமுகத்து ஆண்டவரே வாரும், என் சிந்தையிலே குடியிருந்து சிறந்த குறி கூறும். ஐந்து கரத்து அணிமுகத்து ஆண்டவரே வாரும், என் சிந்தையிலே குடியிருந்து சிறந்த குறி கூறும். கல்வி கலை வாணி அம்மா கருத்தமர்ந்து நீரும், சொல்லும் திரி கால ஞான நல்ல குறி கூறும். கல்வி கலைவாணியம்மா கருத்தமர்ந்து நீரும், சொல்லும் திரி கால ஞான நல்ல குறி கூறும். பன்னிரு கண் வேலவரே மால்லவரே வாரும், எந்த மன்னவர்கள் ஐவரும் உதித்த வம்சாவழி கூறும். பன்னிரு கந்தேலவரை மாலவரை வாரும், மன்னவர்கள் ஐவரும் உதித்த வம்சாவளி கூறும். பாம்பனிந்த பரம்பொருளே பார்வதியே வாரும், இந்த பூமுடியில் இருந்து குறி புகண்டிட கண்பாரும். பாம்பணிந்த பரம்பொருளே பார்வதியே வாரும், பூமுடியில் இருந்து குறி புகண்டிட கண்பாரும். கோவிந்தா என்றாலே ஓடியே நிவாரும், அம்மா கோவிந்தா என்றாலே கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா
கால நிகழ்கால எதிர்கால குறிகள் எல்லாம் இப்ப சொல்ல இருக்கின்றோம். சொல்லுங்கள் அம்மா. அந்த முதல்ல இருக்கக்கூடிய ஆதி என்று சொல்லக்கூடிய ஆதியினுடைய பொருளாக இருக்கக்கூடிய 5 கரத்து பெருமானாக இருக்கக்கூடிய என்னுடைய திருமுடியில் அமர்ந்து வர வேணும். அந்த ஆய கலைகள் 64க்கும் சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி என்னுடைய திருமுடியில் அமர்ந்து வர வேணும். அந்த 12 கை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானாக இருக்கக்கூடியவர் என்னுடைய திருமுடியில் அமர்ந்து வர வேணும். அந்த பாம்பணிந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்னுடைய திருமுடியில் அமர்ந்து வர வேணும். அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதி அம்மையார் என்னுடைய திருமுடியில் அமர்ந்து வர வேணும். அந்த கோவிந்தனாக இருக்கக்கூடிய ஏழுமலையான் என்னுடைய திருமுடியில் அமர்ந்து வர வேணும். ஆதி பராசக்தியாக இருக்கக்கூடியவள் அவள் என்னுடைய திருமுடியில் அமர்ந்து வர வேணும். 18 புராணங்களையும் பாடிய வியாச பகவான் என்னுடைய திருமுடியில் அமர்ந்து வர வேணும். சாலக்கடங்கடி என்று சொல்லக்கூடிய வனதேவதையாக இருக்கக்கூடிய என்னுடைய குலதெய்வம் வந்து என்னுடைய திருமுடியில் வர வேணும். இத்தனை பேரும் இருந்து உங்களுடைய இறந்த கால நிகழ்கால எதிர்கால குறிகள் எல்லாம் சொல்ல இருக்கின்றோம். அப்படி சொல்லுகிற பொழுது உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுங்க, பொய்யன்னா பொய்யன்னு சொல்லுங்க. பாண்டவர்களே சொல்லுங்கள் அம்மா. கேளுங்கள் பாண்டவர்களே. சொல்லுங்கள் அம்மா. ஆதியில் சந்திரன் புதல்வன் அரிய புதனாகும். அம்மா அரிய புதனாகும். ஓதும் இந்த புதன் புதல்வன் ஒன் பொருவாகும். ஆதியிலே சந்திரன் புதல்வன் அரிய புதனாகும். அந்த அரிய புதனாகும். ஓதும் இந்த புதன் புதல்வன் ஒன் பொருவாகும். அப்பொரு மகனுக்கு பேராய்வு என்னும் மன்னன் நற்பலவான் ஆய்வு பிள்ளை நகுசனம் விற்பனை. அப்போது மகனுக்கு பேர் ஆயுவென்னும் மன்னன் நற்பலவான் ஆயு பிள்ளை நகுசனம் விற்பனை. அப்பொரு மகனுக்கு பேராய்வு என்னும் மன்னன் நற்பலவான் ஆய்வு பிள்ளை அப்போரு மகனுக்கு பேர் ஆயுவென்னும் மன்னன் நற்பலவான் ஆயு பிள்ளை நகுசனம் விற்பனை. இந்த நகுசன் புதல்வனாம் யயாதி என்னும் பேரோன் குந்தி கொல்லையாதி பிள்ளை பூரு என்னும் சீரோன். இந்த நகுசன் புதல்வனாம் யயாதி என்னும் பேரோன் குந்தி கொல்லையாதி பிள்ளை பூருவென்னும் சீரோன். கேளுங்கள் பாண்டவர்களே. சொல்லுங்கள் அம்மா. ஆதியில் உங்களுடைய குலம் என்று சொல்லக்கூடியது சந்திரனுடைய குலமாக இருக்கின்றது. சந்திரனுடைய குலமாக இருக்கின்றது. உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுங்க, பொய்யன்னா பொய்யன்னு சொல்லுங்க. உண்மை அம்மா. அந்த சந்திரனுடைய மகன் தான் புதன் என்பார். புதனுடைய மகன் தான் புரூர்வாய் என்பார். புரூர்வானுடைய மகன் தான் ஆய்வு என்பார். ஆயுனுடைய பிள்ளை தான் அகுச மகாராஜா. அகுச மகாராஜாவாக இருக்கக்கூடியவர் 100 அஸ்வமேத யாகம் செய்து இந்திரனுடைய பதவி என்று சொல்லக்கூடிய அந்த இந்திரனுடைய பதவி கிடைக்கின்ற பொழுது சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய சப்த ரிஷிகள் தூக்கி செல்லுகின்ற பொழுது சீக்கிரம் போங்க என்று சொல்லி அதனால ஒரு சாபத்தை அகத்திய மகரிஷி கொடுக்க முனிவர் கொடுக்க அதனால பாம்பாக மாறிவிட்டார். அப்படி நகுசனுக்கு மகனாக வந்து யயாதி பிறக்கின்றார். யயாதி என்று சொல்லக்கூடியவருக்கு தான் பூரு மகாராஜா பிறக்கின்றார். மகாராஜாவானவர் பிறக்கின்றார். இந்த யயாதிக்கு சன்மிஸ்ரை தெய்வ யானை என்று 2 திருமணத்தை செய்து கொண்டு ஒரு பெண் ஐயர் பொண்ணும் ஒரு பெண் அசுர பெண்ணையும் திருமணம் செய்து இந்த தெய்வ யானையை திருமணம் செய்கின்ற பொழுது சுக்கராச்சாரியார் வேறு பெண்ணை மணக்க மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு என்று கேட்க அப்படி சத்தியத்தை மீறிய காரணத்தினால் சுக்கராச்சாரியார் சாபத்தை கொடுக்க அப்படி அந்த சாபம் என்று சொல்லக்கூடியது கொடுக்கின்ற பொழுது அந்த சாபத்தின் காரணமாக காச நோயும் முதுமை பருவமும் வந்து விட்டது. அப்படி அந்த காச நோயும் முதுமை பருவம் எந்த பிள்ளை கொடுக்கிறாரோ அவருக்கு நாடு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த நாடு என்று சொல்லக்கூடியது பூர்வ மகாராஜா பெற்றுக்கொண்டு தன்னுடைய இளமையை கொடுத்தார்.
சந்திரகுலம் சந்திரகுலம் என்று இருந்தது, உங்களுடைய குலத்தில் பூருகுலம் என்று ஆனது. பூருகுலம் என்று ஆனது. இதெல்லாம் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுங்க பாண்டவர்களே, பொய்னா பொய்ன்னு சொல்லுங்க. இதெல்லாம் உண்மைமா. இதுக்கு மேல என்ன நடந்தது என்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள் அம்மா. ஒரு மகன் ஜனமே ஜெயன், ஜனமே ஜெயன் பிள்ளை பிராசீனன் போடு. ஒரு மகன் ஜனமே ஜெயன், ஜனமே ஜெயன் பிள்ளை பிராசீனன். ஒரு மகன் ஜனமே ஜெயன், ஜனமே ஜெயன் பிள்ளை பிராசீனன். ஒரு மகன் ஜனமே ஜெயன், ஜனமே ஜெயன் பிள்ளை பிராசீனன். பிராசீனனின் பிள்ளை சையாது வாம், அந்த சையாதின் பிள்ளை பேர் சார்வ பொம்மை. பிராசீனன் பிள்ளை பேர் சையாதியா, சையாதி பிள்ளை பேர் சார்வபௌமனா. சார்வ பொம்மன் மகன் ஜெயசேனன், அந்த ஜெயசேனன் பிள்ளை சுரவிடன். சார்வபௌமன் ஜகம் சயசேனன், அந்த ஜெயசேனன் பிள்ளை சுரவிடனே. சுரவிடனன் பிள்ளை பௌமராஜன், அந்த பௌமராஜன் பிள்ளை நைதானிகள். சுரவிடனன் பிள்ளை பௌமராஜன், அந்த பௌமராஜன் பிள்ளை நைதானிகள். நைதானிகன் மகன் கோதமன்னன், அந்த குரோதமன்னன் மகன் தேவாபியா. நைதானிகன் மகன் கோதமன்னன், அந்த கோதமன்னன் மகன் தேவாபியா. தேவாபியின் மகன் உருசிகனா, அந்த உருசிகன் பிள்ளை பேர் அரசிகனா. தேவாபியின் மகன் உருசிகனாம், அந்த உருசிகன் மைந்தன் அருசிகனாம். அரசிகன் பிள்ளை பேர் வரராஜன், அந்த வரனுக்கு பிள்ளை பேர் திடராஜன். அருசிகன் பிள்ளை பேர் வரராஜன், அந்த வரனுக்கு பிள்ளை பேர் திடராஜன். திடராஜன் மகன் நீலராஜன், நீலனுக்கு பிள்ளை தொட்டியந்தன். திடராஜன் மகன் நீலராஜன், அந்த நீலனுக்கு பிள்ளை தொட்டியந்தன். தொட்டியந்தன் மகன் பரதன் என்பார், அந்த பரதனின் பிள்ளை பேர் பூமன் என்பார். தொட்டியந்தன் மகன் பரதன் என்பார், அந்த பரதனுக்கு பிள்ளை பேர் பூமன் என்பார். பூமன் மகன் தான் சுகோத்திரனாம், அந்த சுகோத்திரன் பிள்ளை பேர் அத்திகனா. பூமன் மகன் பேர் சுகோத்திரனாம், அந்த சுகோத்திரன் பிள்ளை பேர் அத்திகனா. அத்திகன் பிள்ளை பேர் நிகும்பன் என்பார், அந்த நிகும்பன் மகன் தான் அசாமிலன். அத்திகன் பிள்ளை பேர் நிகும்பன் என்பார், அந்த நிகும்பன் மகன் அசாமிலன் என்பார். அசாமிலன் மகன் சவ்வருணன், அந்த சவ்வருணன் பிள்ளை குருராஜன். அசாமிலன் மகன் சவ்வாருணன், அந்த சவ்வாருணன் பிள்ளை குருராஜன். குருவின் மகன் தான் பரிச்சித்துவாம், அந்த பரிச்சித்தின் பிள்ளை பேர் பிரதிபனா. குருவினின் மகன் தான் பரிச்சித்துவாம், அந்த பரிச்சித்தின் பிள்ளை பேர் பிரதீபனா. பிரதீபனின் மகன் சந்தானுவாம், அந்த சந்தானுவின் பிள்ளை விட்டு மரா. பிரதீபனின் மகன் சந்தானுவாம், அந்த சந்தானுவின் மகன் விட்டுமரா. விட்டு மரோ நித்ய பிரம்மச்சாரி, ஐயா கேட்டீர்களோ உங்கள் வம்சக்கூறே. விட்டுமரோ நித்ய பிரம்மச்சாரி, நீங்கள் கேட்டீர்களோ உங்கள் வம்சக்குறி. விட்டு மரோ நித்ய பிரம்மச்சாரி, ஐயா கேட்டீர்களோ உங்கள் வம்சக்கூறே. விட்டீர்களோ நித்ய பிரம்மச்சாரி, ஐயோ கேட்டீர்களோ உங்கள் வம்சக்குறி. விட்டு மரோ நித்ய பிரம்மச்சாரி, ஐயா கேட்டீர்களோ உங்கள் வம்சக்கூறே. விட்டுமரோ நித்ய பிரம்மச்சாரி, ஐயா கேட்டீர்களோ உங்கள் வம்சக்குறி. கேளுங்கள் பாண்டவர்களே, சொல்லுங்கள் அம்மா. அந்த ஒரு மகனுடைய மகன் தான் ஜெயமே ஜெயன். ஜனமே ஜெயன், அந்த ஜனமே ஜெயன் பிள்ளை தான் பிராசீனன். பிராசீனன் பிள்ளை தான் சையாது. சையாதியா, அந்த சையாதின் மகன் தான் சார்வபொம்மன். சார்வபௌமனா. அந்த சார்வபொம்மன் மகன் தான் ஜெயசேனன். ஜெயசேனன், அந்த ஜெயசேனன் பிள்ளை தான் சுரவீடனன். சுரவீடனன், சுரவீடனன் பிள்ளை தான் பௌமராஜன். பௌமராஜன், பௌமராஜன் மகன் தான் நைதானிகன். நைதானிகன், நைதானிகன்
துருசிகன் மகன் தான் குரோத மன்னன் குரோத மன்னன் மகன் தான் தேவாபியா அந்த தேவாபியின் மகன் தான் உருசிகனா அந்த உருசிகன் மகன் தான் அரிசிகனா அரிசிகன் பிள்ளை பேர் வரராஜனே அந்த வரனுக்கு பிள்ளைதான் நீ திடராஜனே அந்த திடனுக்கு பிள்ளைதான் நீலராஜனே அந்த நீலனுடைய பிள்ளைதான் துட்டியந்தன் அந்த துஷ்யந்தன் என்று சொல்லக்கூடியவர் காட்டுக்கு வேட்டையாட போகிற பொழுது விஸ்வாமுத்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்தவளை சகுந்தலையை பார்த்து மையல் கொல்ல அவளுடைய இடத்தில் காந்தர்வ மனத்தை செய்து கொண்டு இல்லறம் என்கின்ற நல்லறத்தை நடத்தி முடித்து அவள் வயிற்றில் ஒரு குழந்தையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து துஷ்யந்தனாக இருக்கக்கூடியவன் உன்னை நாளை வந்து அழைத்து செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு அப்படி சென்று விட்டான். 10 ஆண்டு காலமாக வந்து பார்க்கவே இல்லை. அப்பொழுது அவன் வந்து துஷ்யந்தனுடைய மகனாக பரதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை பிறக்கின்றது. அந்த பரதன் எனக்கு அப்பா யார் என்று கேட்க வளர்ப்பு பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த சகுந்தலையை அந்த கண்வ முனிவர் சொல்லுகிறார், அம்மா நீ கணவனோடு போய் சேர கடவது என்று சொல்லி நீ போய் துஷ்யந்தனோடு சேரு என்று சொல்லி அனுப்பி வைக்க அந்த பெண்ணிடத்தில் வந்து துஷ்யந்தனாக இருக்கக்கூடியவர் போய் அந்த துஷ்யந்தனை அந்த பெண் பார்க்கிற பொழுது அந்த சகுந்தலையானவள், பெண்ணே நீ யார், உன் தாய் யார், உன் தந்தை யார், உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, உன் பேர் என்ன, ஊர் என்ன, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை யார் என்று கேட்க மகனே பரதா அப்பாவை வணங்கு என்று சொல்ல அப்பொழுது நான் உன்னை கண்டதில்லை கலந்ததில்லை என்று சொல்ல பூமி மாதா ஆகாசவாணி உங்கள் சாட்சியாகத்தானே என்னை இவர் திருமணம் செய்து கொண்டார், நீங்கள் வந்து சாட்சி சொல்லுங்கள் என்று கேட்க சகுந்தலை கேட்டவுடனே ஆகாசவாணி இவள் உன் மனைவி இவன் உன் மகன் என்று வந்து சாட்சி சொல்ல துஷ்யந்தன் ஓடி வந்து சகுந்தலையினுடைய காலில் விழ அம்மா இந்த ஊர் உலகத்திற்கு நான் திருமணம் செய்தது யாருக்கும் தெரியாத காரணத்தினால் இந்த பிள்ளை எப்படி வந்தது என்று நாளைய தினத்தில் நம் பிள்ளையை ஏவுவார்கள் என்பதனாலே நான் உன்னை தெரியாது என்று சொன்னேன். அதை சொல்லி முடித்துவிட்டு இந்த பரதன் என்று சொல்லக்கூடியவருக்கு பட்டாபிஷேகத்தை செய்து வைத்தார். கேளுங்கள் பாண்டவரே, அன்றைய தினத்தில் இருந்து உங்கள் குலம் பரத குலம் என்று ஆனது. நாட்டினுடைய பெயரும் பரத நாடு பாரத நாடு என்று ஆனது. அப்படி பரதனுக்கு பிள்ளை பூமன் என்பார். பூமனுடைய மகன் தான் சுகோத்திரன். அந்த சுகோத்திரனுடைய பிள்ளை தான் அத்திகன். அந்த அத்திகனுடைய பிள்ளை தான் நிகும்பன். அந்த நிகும்பனுடைய மகள் தான் அசாமீலன். அந்த அசாமீலன் மகன் தான் சவ்வருணன். அந்த சவ்வருணனுடைய பிள்ளை தான் குருராசனே. இந்த குரு என்று சொல்லக்கூடிய மகனாக இருக்கக்கூடியவனை தன்னுடைய மண்வெட்டியினால் வெட்டி தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக அணை கட்டியதினாலே அதனால இந்த நாட்டுக்கு குரு நாடு என்று ஒரு பெயரும் வந்தது. பரத குலம் என்று இருந்தது குருகுலம் என்று ஆனது. அந்த குருவின் மகன் தான் பரீட்சித்துவினுடைய மகன் தான் பிரதீப மகாராஜா. பிரதீப மகாராஜாவாக இருக்கக்கூடியவர் கங்கை இடத்தில் உட்கார்ந்து தமம் செய்கிற போது கங்கையானவள் அவள் மடியில் உட்கார்ந்து தவத்தை கெடுத்து என்னை திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகின்ற போது நீ என்னுடைய வலது தொடையில் அமர்ந்திருக்கிறார், நீ எனக்கு மருமகளாக வர முடியுமே தவிர மனைவியாக வர முடியாது என்று சொல்லி அப்பொழுது நீ எனக்கு மருமகளாக வர வேண்டும் என்று சொன்னார். நீ என்னை விரும்பி இருப்பாயே, ஆனால் உன் தலை சுக்குநூறாக வெடிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தேன் என்று அந்த கங்கை மாதா காட்சி கொடுக்க உன்னுடைய வயிற்றில் நல்ல ஒரு பிள்ளை பிறக்கும் என்று அவள் ஆசீர்வாதம் செய்துவிட்டு கங்கைக்கு சென்றாள். அப்படி அந்த பிரதி
பிரதீப மகாராஜாவினுடைய வயிற்றில் சந்தனு என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறந்தது. சந்தனு என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறந்தது. அந்த சந்தனு மகாராஜாவாக இருக்கக்கூடியவர் தொட்டால் கிழவியும் குமரியாவாய். தொட்டால் கிழவியும் குமரியாவாய். சந்தனு மகாராஜா வேட்டைக்கு போன பொழுது கங்கையை பார்த்து திருமணம் செய்து கொண்டு அந்த கங்கையானவள் ஒரு நிபந்தனையோடு திருமணத்தை செய்து கொள்ளுகிறாள். நான் ஏன் என்னை ஏதாவது செய்தால் நீ ஏன் என்று கேட்டால் உன்னை விட்டு பிரிந்து விடுவேன், டைவர்ஸ் பண்ணி விடுவேன் என்று சொல்ல. அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீ என்ன செய்தாலும் நான் ஏன் என்று கேட்க மாட்டேன் என்று சத்தியத்தை செய்து சந்தன மகாராஜா கங்கையை திருமணம் செய்து கொண்டார். அப்படி திருமணம் செய்து கொண்டு இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்துகின்ற பொழுது அப்பொழுது ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது 7 குழந்தைகளை கழுத்தை முறித்து கங்கையில் போட்டு விட்டாய். 7 குழந்தைகளையும் கங்கையில் போட்டு விட்டாய். அப்படி போட்டு விட்ட பிறகு 8வது குழந்தையாக இருக்கக்கூடிய பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது இந்த சந்தன மகாராஜா நிறுத்து என்று சொல்லு 7 குழந்தையை கிணத்தில் போட, அதாவது கங்கையில் போடுகின்ற வரைக்கும் என் செய்தீர் என்று கேட்க அம்மா உன் மேலே உள்ளே காதல் நாளை என்னை காதல் கண்ணை மறைத்து விட்டது என்று சொல்லு கங்கையின் தன்னுடைய வரலாற்றை சொல்லி 7 பேர் என்று சொல்லக்கூடியவர்கள் அஷ்டவசுக்கள் என்பதையும் சொல்லி இந்த 8வது பிள்ளைக்கு மனைவியினுடைய சுகம் இருக்காது, இவன் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்ள போகிறான் என்பதையும் சொல்லி அந்த குழந்தையை அவள் கொண்டு போய் 36 ஆண்டு காலம் வளர்த்து அவர் பெயர் தான் பீஷ்மாச்சாரி என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். சந்தனு மகாராஜாவை விட்டு கங்காதேவி பிரிந்து விட்ட பிறகு சத்தியவதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்ததினாலே அந்த பெண்ணினுடைய தந்தையை இடத்தில் போய் இவர் பெண் கேட்க என்னுடைய மகள் வயிற்றில் பிறக்க இருக்கக்கூடிய என்னுடைய பேர பிள்ளைக்கு நாடு தருவதாக இருந்தால் உனக்கு நான் பெண் கொடுக்கின்றேன் என்று சொல்லு. அப்படியே வந்து இவர் ஜுரத்தோட படுத்துவிட பீஷ்மாச்சாரியார் என்று சொல்லக்கூடியவர் தினமும் தந்தையை வணங்குகிற பொழுது தந்தை இழைத்துக் கொண்டிருக்கிறாரே என்று கேட்டு தேரோட்டி நடந்த கதையெல்லாம் சொல்லி அப்படியானால் அந்த தாசராஜன் இடத்தில் தேரை ஓட்டி என்று பீஷ்மாச்சாரியார் கேட்க நீங்கள் எனக்கு பாட்டன் சத்தியவதிதான் எனக்கு தாய் என்று சொல்லி நீங்கள் என் தந்தைக்கு பெண் கொடுங்கள், நான் நாட்டை திறந்து நகரத்தை திறந்து பெண்ணை திறந்து மனத்தினாலும் இனிமேல் பெண்ணை தீண்ட மாட்டேன் என்று சத்திய விரதத்தை மேற்கொண்டு பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு சத்தியவதிக்கும் சந்தன மகாராஜாவுக்கும் திருமணம் செய்து வைக்கின்றார். கேளுங்கள் பாண்டவர்களே, இதெல்லாம் உண்மைன்னு சொல்லுங்க, பொய்ன்னு சொல்லுங்க. வரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மைதாமா? சத்தியமா. இதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு சொல்லட்டுமா? சொல்லுமா. சத்தியவதி சந்தனுவா மன்னவரை மணந்து அந்த மன்னவரை மணந்து பெற்றெடுத்தாள் சித்ராங்கத விசித்திர வீரியனை யுகந்து. சத்தியவதி சந்தனுவா மன்னவரை மணந்து அந்த மன்னவரை மணந்து பெற்றெடுத்தாள் சித்ராங்கத விசித்திர வீரியனை யுகந்து. சத்தியவதி சந்தனுவா மன்னவரை மணந்து அந்த மன்னவரை மணந்து பெற்றெடுத்தாள் சித்ராங்கத விசித்திர வீரியனை யுகந்து. சத்தியவதி சந்தனுவா மன்னவரை மணந்து அந்த மன்னவரை மணந்து பெற்றெடுத்தாள் சித்ராங்கத விசித்திர வீரியனை யுகந்து. விசித்திர வீரியன் மனைவி அம்பிகை அம்பாலி அந்த அம்பிகை அம்பாலி இச்சி தங்கள் கணவன் மடியை இழந்து விட்டனர் தாலியே. விசித்திர வீரியன் மனைவி அம்பிகை அம்பாலி அந்த அம்பிகை அம்பாலி இச்சித்த கணவன் மடியதான இழந்து விட்டனர் தாலி. போதும் இந்த மாதரிடத்தில் வியாத வியாசர் அருளால் அந்த வியாத வியாசர் அருளால் பூதலத்தில் திருதரட்டிர பாண்டு வந்தனர் பொருளாய். போதும் இந்த மாதரிடத்தில் வியாத வியாசர் அருளால் அந்த வியாத வியாசர் அருளால் பூதலத்தில் திருதரட்டிர பாண்டு வந்தனர் பொருளால் அந்த பாண்டு
விளக்கினார் பொருளார். வியாசருக்கும் விளை மகளுக்கும் விதுரர் வந்து உதித்தார். அந்த விதுரர் வந்து உதித்தார். தேச பரிபாலனம் செய்ய திகழும் விட்டு மர்விதித்தார். வியாசருக்கும் விளை மகக்கும் விதுரர் வந்து உதித்தார். அந்த விதுரர் வந்து உதித்தார். தேச பரிபாலனம் செய்ய திகழும் விட்டு மர்விதித்தார். திகழும் விட்டு மர்விதித்தார். கண்கள் தெரியாத மனைவி குருடனே காந்தாரி. கண்கள் தெரியாத குருடன் மனைவியே காந்தாரி. அந்த மனைவியே காந்தாரி. உங்கள் தந்தை பாண்டு கிரண்டு குந்தி மாத்திரை பாரி. கண்கள் தெரியாத குருடன் மனைவிய காந்தாரி. அந்த மனைவிய காந்தாரி. உங்கள் தந்தை பாண்டு கிரண்டு குந்து மாத்திரை பாரி. குந்து மாத்திரை பாரி. இந்த மரின் சாபத்தினால் பாண்டுவுக்கு பிறக்காது. இந்த மரின் சாபத்தினால் பாண்டுவுக்கு பிறக்காது. வந்தீரியமன் வாய்வு இந்திரன் அஸ்வனி தேவர் கப்போது. இந்த மரின் சாபத்தினால் நீ பாண்டுவுக்கு பிறக்காது. வந்தீரமன் வாயூர் இந்த அஸ்வினி தேவர்க்கு போது. காந்தாரி கரு குலம்பிடே நல்ல கடத்திலே வந்து முளைத்தால். நல்ல கடத்திலே வந்து முளைத்தார். போந்தும் இந்த 101 பெண்ணும் புவியை வளைத்தார். பெண்ணும் புவியை வளைத்தார். காந்தாரி கழுப்பிடுந்தும் களத்தினிலே வந்து உதித்தார். அந்த களத்தினிலே வந்து உதித்தார். போந்திரோரின் 101 பொன்னும் புதவி வளைத்தார். பொன்னும் புவியை வளைத்தார். கேளுங்கள் பாண்டவர்களே, சொல்லுங்கள் அம்மா. நீங்களாக இருக்கக்கூடிய சத்தியவதி தாயாரை சந்தன மகாராஜா இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு அவள் சித்திராங்கதன் விசித்திர வீரியன் என்று 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். சித்திராங்கதன் என்று சொல்லக்கூடிய சித்திராங்கதன் என்கின்ற பெயரோடு இருக்கக்கூடிய கந்தர்வனால் கொல்லப்பட அந்த விசித்திர வீரியன் என்று சொல்லக்கூடியவன் பட்டத்தில் இருக்கின்ற போது அந்த விசித்திர வீரியனுக்கு காசி மாநகரத்தினுடைய அம்பிகை அம்பாலிகை என்ற 2 பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து வைத்து சிறு வயதிலேயே 2 பெண்களிடத்தில் சுகத்தை அனுபவித்த காரணத்தினால் செயரோகணம் என்கின்ற நோய் வந்து இறந்துவிட தங்களுடைய தந்தை என்று சொல்லக்கூடியவர் அந்த தந்தையின் பொருட்டு பீஷ்மராக இருக்கக்கூடியவர் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்ட காரணத்தினால் அதனாலே சிம்மாசனம் காலியாக இருந்தபோது அப்பா நீ உன்னுடைய தம்பி மனைவிமார்களோடு சேர்ந்து குழந்தையை பெற்றுக் கொடு என்று கேட்க அதை மறுத்த காரணத்தினால் பராசர முனிவருக்கும் சத்தியவதி தாயாருக்கும் இளமையிலே பிறந்த வியாசர் என்று சொல்லக்கூடிய வியாச பகவானை வரவழைத்து அம்பிகை என்று சொல்லக்கூடியவர் இடத்தில் உங்கள் பெரியப்பாவாக இருக்கக்கூடிய திருதராஷ்டிரர் பிறந்தார். அதற்கு பிறகு அம்பாலிகை இடத்தில் இதோ என்னுடைய மாமியாக இருக்கக்கூடிய என்னுடைய மாமியை மணந்து கொண்ட உங்கள் அப்பாவாக இருக்கக்கூடிய பாண்டு மகாராஜா பிறந்தார். அப்படி 2 பிள்ளைகளும் பிறந்து வருகின்ற பொழுது ஒருத்திக்கு குருட்டு குழந்தை ஒருத்திக்கு நல்ல குழந்தை என்று மீண்டும் சத்தியவதி தாயார் வியாச பகவானை அழைக்க அம்பிகையாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய தோழியை அழைத்து சென்று அந்த வியாச பகவானோடு சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள் என்று சொல்ல வியாச பகவானுக்கும் விளைமகள் என்று சொல்லக்கூடியவருக்கும் உங்கள் சித்தப்பாவாக இருக்கக்கூடிய விதுரர் வந்து உதித்தார். அப்படி இருவரும் பிறந்து மூவரும் வளர்கின்ற பொழுது பெரியப்பாவுக்கு பட்டாபிஷேகத்தை செய்துவிட்டு மீண்டும் இருக்கக்கூடிய 2 அப்பாக்கள் என்று சொல்லக்கூடிய உங்கள் அப்பா சித்தப்பாக்கள் சேனாதிபதியாக இருந்து சேனாதிபதியும் அமைச்சராகவும் இருந்து அந்த கண்கள் தெரியாத இருக்கக்கூடிய உங்கள் பெரியப்பாவிற்கு காந்தார தேசத்தினுடைய மகளாக இருக்கக்கூடிய காந்தாரியை திருமணம் செய்து வைத்தார்கள். உங்கள் அப்பாவிற்கு
இதோ இருக்கக்கூடிய என்னுடைய மாமியும் இறந்து போன மாத்ரா தேவியையும் திருமணம் செய்து வைத்தார்கள். 2 மனைவிமார்களை திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணமான அன்றைய தினத்திலேயே காட்டுக்கு வேட்டைக்கு சென்ற இடத்தில் கிந்தம முனிவர் மீது பானம் போட்ட காரணத்தினால் கிந்தமனுடைய சாபத்தினால் மனைவியை தொட முடியாத அபாக்கியவானாக பாண்டுவானவர் மாறிவிட அதனால் எக்காரணத்தை கொண்டும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு சொர்க்கம் இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கின்ற போது சித்தர்கள் ஞானிகள் யோகிகளை யாரையாவது சேர்ந்து குழந்தைகளை பெற்றுக் கொடுங்கள் என்று கேட்க இதோ என்னுடைய மாமியாக இருக்கக்கூடியவர்கள் தூர்வாச மகரிஷி இடத்தில் ஓராண்டு காலம் தொண்டு செய்த காரணத்தினால் 5 மந்திரத்தை அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். 5 மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். அந்த 5 மந்திரத்தில் யமதர்மராஜாவின் மூலியமாக தர்மராஜரே நீங்கள் மூத்தாரே வந்து பிறந்தீர்கள். இதோ எனக்கு கணவராக வர இருக்கக்கூடிய இதோ இந்த பீமசேனராக இருக்கக்கூடியவர் வாயு தேவன் மூலியமாக வந்து பிறந்தார். இந்திரனுடைய அம்சமாக வந்து அர்ஜுன பெருமான் வந்து பெருமானானவர் பிறந்தார். அஸ்வினி தேவர்களுடைய சொரூபமாக மாத்ரா தேவியின் இடத்தில் நகுல சகாதேவர்கள் வந்து பிறந்தார்கள். இப்படி நமக்கு பின்னாடி கல்யாணம் ஆனவள் குழந்தையை பெற்றுக் கொண்டாலே என்று காந்தாரியாக இருக்கக்கூடியவள் 2 வருட கருவை சுமந்து கொண்டிருக்கின்ற போது அந்த காந்தாரியானவள் வேவாத கல்லை எடுத்து நோகாமல் இடித்து அந்த கரு களைந்து விடாத வியாச பகவான் ஒவ்வொரு பானையில் 100 பானையில் போட்டு வைத்து 101வது ஒரு பானையில் ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்து நீங்களாக இருக்கக்கூடியவர்கள் பாண்டவர்கள் பிறந்தது போல அவர்கள் துரியோதன ஆதியர்கள் என்று துரியோதனன் துச்சாதனன் என்று ஒரு 100 பேர் பிறந்தார்கள். 101வது ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தது. 101வது குழந்தையாக பெண் பிள்ளை பிறந்தது. பாண்டவர்களே இப்படிதான் உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியமாக இருந்தது. ஆமாம், சொல்லுங்கள் அம்மா. இதெல்லாம் உண்மைன்னு சொல்லுங்க, பொய்யின்னு சொல்லுங்க. எல்லாம் சொன்னது உண்மைதாம்மா. இப்ப மேல குறிய சொல்லலாமா? உம்மாத 2 பேராம் உமக்கு உற்ற தந்தை 5 பேராம். 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 கேளுங்கள் பாண்டவர்களே. அம்மா, என்ன ஒரு சந்தேகம், குறிய நிறுத்துங்க. இதுவரைக்கும் சொன்ன குறி எல்லாம் உண்மைதான். சரி. ஆனா உம்மாதா 2 பேராம் உமக்கு விட்ட தந்தை 5 பேராம்னு சொல்றீங்களே, இதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்தை தீர்த்துட்டு மேற்கொண்டு சொல்ல வேண்டிய குறிய சொல்லுங்க. என்ன சந்தேகம்? ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? எல்லா வம்சாவழியும் தர்மனுக்கு தர்மராஜா பிறந்தான், யம தர்மராஜாவுக்கு தர்மராஜா பிறந்தாரு. அப்புறமா வாயு பகவானுக்கு பீமன் பிறந்தாரு. இந்திரனுடைய அம்சமாக அர்ஜுனர் பிறந்தார். அஸ்வினி தேவர்கள் மூலமாக நகுல சகாதேவர்கள் பிறந்தாங்க சொன்னீங்க. ஆனா குந்தியம்மா கல்யாணம் ஆவதுக்கு முன்னாலே தூர்வாசருக்கு தொண்டு செய்து மந்திரம் கொடுத்தான்னு சொன்னீங்க. 5 மந்திரம் கொடுத்தான்னு சொன்னேன். ஆனா முதல்ல சொன்னது சூரியனுடைய மந்திரம். அந்த சூரியனுடைய பிள்ளையாரு அதையெல்லாம் மறைச்சிட்டியே. அதுக்கு பின்னால வந்த கதைய சொன்ன, முன்னால நடந்த கதைய மறைச்சிட்டியே. இந்த மாதிரி டவுட் எல்லாம் யாரு கேட்டா? உன்னை மனசுல தோணுச்சு, கேட்டேன். இப்படி எல்லாம் டவுட் கேட்கலாமா? கேட்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எதுக்கு? உண்மையை சொன்னா என்ன? இந்த மாதிரி டவுட் எல்லாம் கேட்டா நீ ஆளே அவுட் ஆயிடுவேன். அப்படியா? ஆமா. சரி, உண்மையை சொல்லுங்க, பரவாயில்ல, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, என் திருமுடியில இருந்து யார் யார் குறி சொல்றா? நீங்களே சொல்லுங்க, நான் திரும்பவும் சொல்றேன். சந்தேகம் கேட்கறதுக்கு மட்டும் சொல்றது. இது சொல்றேன்னா யார் யார் சொன்னாங்கன்னு சொன்னா இல்லையா? முதல்ல விநாயக பெருமான் அமர்கிறார். அப்புறம் கல்வி கலைவாணி அமர்கிறாள். அப்புறம் பராசக்தி அன்னையார் அமர்கிறார். அப்புறம்
காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய நாராயணர் வருகிறார். அப்புறம் 18 புராணங்களை தொகுத்த வியாச பகவான் வருகிறார். அப்புறம் சாலக்கடங்கடி என்று சொல்லக்கூடிய வனதேவதை வருகிறாள். அப்புறம் ஆறுமுக பெருமான் வருகிறார். அப்புறம் தெரியல, முக்கியமான 2 பேரை விட்டு இதுல வேற நீ வேற சிவ அடியார் வேற. மிச்சத்தை நீங்க சொல்லிடுங்க. அந்த பரமசிவனும் பார்வதியும் என் திருமுடியில உட்கார்ந்துருக்கான். ஓ அப்படியா? இத்தனை பேர் மறைக்கிறத பொடி பையன் நீ கேட்கலாமா டவுட்டுன்னு? அவங்க மறைச்சாங்கன்னா எதுனா காரணம் இருக்கும். நாங்கெல்லாம் மனிதர்கள், அதனாலதான் மறைத்தல் என்கின்ற ஒரு தொழில் செய்கிறார் கடவுள். ஆமா, திரேதானம் என்று சொல்லக்கூடிய மறைப்பினை வைத்தார். ஏன் மறைச்சார் தெரியுமா? தெரியலையே. கேக்குறது யாரு? குறிய பாண்டவர்கள். இளம் வயசுல அம்மா சூரியனுடைய மந்திரத்தை சொல்லி கன்னி மாடத்துல சொல்லி பௌர்ணமி நிலவை பார்த்து சொல்லி சூரியனை வந்ததுக்கு அப்புறமா சூரியனுடைய பிள்ளையாக கவச குண்டலத்தோடு கர்ணன் என்கின்ற ஒரு பிள்ளை பிறந்ததுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேல இந்த பாண்டவர்கள் குறி கேட்பாங்க? கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம அண்ணனையா நாமே இலிகுலத்தோன்னு அப்பம்மா பேர் தெரியாதவன் அவன் தெரியாதவன் இலிகுலத்தோன்னு சொல்லி இருக்கிறோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டு கன்னத்துல கைய வச்சுட்டு டே பீமா போலாம் வாடா நம்ம அண்ணன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு தர்மர் குடு 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 குடுன்னு ஓடி போயிட்டு இருப்பார். ஆமா. அப்புறம் என் கல்யாணம் யார் நடத்துறதோ? அப்புறம் நடத்திக்கலாம், நான் பண்ணி வைக்கிறேன், கவலைப்படாத நீ. ஆமா, குரிய சொல்லி முடிச்சிடு. நிச்சயமா பீமனுக்கும் உனக்கும் நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இவர் பெரிய தர்மராஜா நினைப்பு மனசுல. ஆமா, சந்தேகம் கேட்கறதுக்கு தான் தெரிஞ்சது. ஆமா, அதனால பெரியவங்களா பார்த்து கடவுளா பார்த்து மறைக்கிறதே பொடி பையன் நீ கேட்க கூடாது. சரி, கேட்டது தப்புதாமா, மன்னிச்சுக்கமா. கண்ணத்துல போட்டுக்கோ. சரி 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 போட்டுக்கணும். இனிமே டவுட் எல்லாம் கேட்க மாட்டீங்க? கேட்க மாட்டேன். டவுட் எல்லாம் கேட்டேன்னா ஆளு அவுட் ஆயிடுவேன். அதனால இனிமே டவுட் வராது, நிச்சயமா வராது. அப்ப இப்ப சொல்ற குறியெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிறியா? சரிமா. உண்மையை மட்டும் சொல்லணும், சத்தியத்தை மட்டும் சொல்லணும். சரி. உம்மாத 2 பேரா உமக்கு உற்ற தந்தை 5 பேரா. 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 கேளுங்கள் பாண்டவர்களே, சொல்லுங்கள் அம்மா. உங்களுக்கு மாதாவாக இருக்கக்கூடியவர்கள் 2 பேர், தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் 5 பேர். 5 பேர். இது உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுங்க, பொய்யின்னா பொய்ன்னு சொல்லுங்க. இதெல்லாம் உண்மைதாம்மா. இப்போ மேலும் என்ன நடந்தது என்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள் அம்மா. காட்டிலே நீர் பிறந்து குரு நாட்டிலே வந்தடைந்தே. காட்டிலே நீர் பிறந்து குரு நாட்டிலே வந்தடைந்தே. காட்டிலே நீர் பிறந்து குரு நாட்டிலே வந்தடைந்தீர். காட்டிலே நீர் பிறந்து குரு நாட்டிலே வந்தடைந்தீர். கோட்டமுள்ள துரியோதனன் கொடும் பாவியால் மனமுடைந்தீர். கோட்டமுள்ள துரியோதனன் கொடும் பாவியால் மனமுடைந்தீர். உண்ணுகின்ற உணவினிலே விஷங்களது உண்ணச் செய்தான். உண்ணுகின்ற உணவினிலே விஷங்களது உண்ணச் செய்தான். நண்ணுகின்ற இடந்தனிலே நாசாசனம் போட்டு வைத்தான். நண்ணுகின்ற இடந்தனிலே நாசாசனம் போட்டு வைத்தான். தூங்குநல்ல இடந்தனிலே பம்பை விட்டு கடிக்க செய்தான். தூங்குநல்ல இடந்தனிலே பம்பை விட்டு கடிக்க செய்தான். குதிக்கும் கங்கை குளத்திலே குருசி நட்டு வைத்தான். குதிக்கின்ற கங்கை தண்ணில் குர்வசிகள் நாட்டி வைத்தான். குவித்த உம்மை கைத்தால் கட்டி குளிர் கங்கையில் போட்டு விட்டான். உம்மை கைத்தால் கட்டி குளிர் கங்கையில் போட்டு விட்டான். எவ்வகையும் கொள்வதென்று உம்மை ஏக வைத்த காசி நகர். எவ்வகையும் கொள்வதென்று உம்மை ஏக வைத்த காசி நகர். சவருக்கு வீடு கட்டி அங்கு தீ வைத்து கொல்ல பார்த்தான். சவருக்கு வீடு கட்டி தீ கொளுத்தி கொல்ல பார்த்தான். அவ்வமயம் அங்கிருந்து நீங்கள் இவ்வனம் வந்தடைந்தீரே. அவ்வமயம் அங்கிருந்து நீங்கள் இவ்வனம் வந்தடைந்தீர். இதெல்லாம் உண்மைதானா உங்கள் இறந்த கால குறிகள்? இதெல்லாம் உண்மைதானா
குறிகள் அதலினால் இனிமேல் ஆகும் குறி உரைப்பேன் அதலினால் இனிமேல் இன்னும் ஆகும் குறி உரைப்பேன் கேளுங்கள் பாண்டவர்களே சொல்லுங்கள் அம்மா நாட்டிலே நீ பிறந்து குரு நாட்டுக்கு வந்தடைந்தீர்கள் தேவியை தொட்ட காரணத்தினால் பாண்டுவாக இருக்கக்கூடிய உங்கள் அப்பா இறந்துவிட பாண்டு மன்னவரானவர் இறந்துவிட குருநாடு என்று சொல்லக்கூடிய அந்த குரு நாட்டுக்கு பாண்டவர்களே நீங்கள் உங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியை செய்துவிட்டு நாட்டிற்கு வந்தீர்கள் அப்படி நாட்டுக்கு வந்து உங்களை பார்த்து இதோ இருக்கக்கூடிய என்னுடைய வருங்கால கணவராக இருக்கக்கூடிய பீமசேனரை பார்த்து பொறாமை கொண்டு உண்ணுகின்ற உணவில் விஷம் வைத்து கொடுத்தான் உணவினிலே விஷத்தை வைத்து கொடுத்தான் உண்ணுகின்ற இடத்தனில் நாசாசனம் போட்டு வைத்தான் தூங்குற இடத்தில் பாம்பை விட்டு கடிக்க செய்தான் குளிக்கக்கூடிய கங்கையிலே கூரூசிகளை நட்டு வைத்தான் குதிக்கக்கூடிய உம்மை கயிற்றால் கட்டி குளிர் கங்கையில் போட்டு விட்டான் மாமா இவ்வளவு பண்ணிருக்கான் நாசமா போனவன் ஆமா ஆமா உங்களை கொல்றதுக்கு இவ்வளவு பிளான் பண்ணிக்கிறான் ஆமா அவன் நாசமா போக இதுவரைக்கும் கேட்காத குறியே கேட்டுட்டு இருந்த பீமசேனர் எங்கேயோ மூலையில இருந்தாராம் அவர் கதையை சொன்ன உடனே பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டாராம் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல ஆமா ஆமா நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றா இத்தனையும் நடந்தது உண்மைன்னு எவ்வகையும் கொல்லுவது என்று உங்களை நினைத்து காசிமா நகரம் என்று சொல்லக்கூடிய காசிமா நகரத்தில் செவ்வரக்கு மாளிகையை கட்டி தூங்குற பொழுது அந்த வீட்டுக்கு குடியிருக்கிற வீட்டுக்கு கொல்லி வைத்து விட்டார் அந்த கொல்லியை இதோ இருக்கக்கூடிய என்னுடைய கணவரே வைத்துவிட்டு அங்கிருந்து நீங்கள் தப்பித்து இந்த வனத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் இதெல்லாம் உங்களுடைய இறந்த கால குறிகள் இதெல்லாம் உண்மைன்னு சொல்லுங்க பொய்ன்னு சொல்லுங்க இது வரைக்கும் சொன்ன சென்ற கால குறிகள் எல்லாம் உண்மைதாம்மா எல்லா ஜோசிக்காரன் என்ன பண்ணுவாங்க துட்டு கொடுக்குற மாதிரி நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவேன் அதுக்கேத்த மாதிரி சொல்லுவேன் ஆமா 100 ரூபாய் கொடுத்தா அது மாதிரி சொல்லுவேன் நடந்தத வேணா எல்லாம் சொல்லிடுவாங்க ஆமா ஆனா நடக்க போறதெல்லாம் சொல்ல மாட்டீங்கல்ல இல்ல வர மாட்டேன் திரும்ப தட்சணை கொடுக்க மாட்டேன் அதனாலதான் ஆமா அந்த இறந்த காலத்தை மட்டும் தான் எல்லாம் சொல்லுவோம் எதிர்காலத்தை சொல்ல மாட்டீங்கல்ல வர மாட்டேன்ல அதனால சொல்ல மாட்டீங்கல்ல ஆமா ஆனா நான் இப்ப சொல்றேன் பாரு எதிர்காலத்தையும் சேர்த்து சொல்றேன் சரிம்மா இதுக்கு மேல என்ன நடக்க போகிறது என்று சொன்ன சொல்லுங்கள் அம்மா ஏன் வெக்கப்படுற இவ்வளோ சொல்லிட்ட இப்ப போய் எதுக்கு வெக்கப்படாத எதுவா இருந்தாலும் சொல்லு உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன் வெக்கப்படாதம்மா எல்லாரும் நம்ம குலம் தான் உட்கார்ந்துக்கிறவங்க எல்லாரும் நீ எதுவுமே ஒளிவு மறைவும் இல்லாத வெக்கப்படாத சொல்லு இல்ல இதெல்லாம் பரவாயில்ல இங்க எல்லாம் தாய்மார்கள் தான் அதிகமா இருக்காங்க ஜென்ஸ் கூட இல்ல தாத்தா மட்டும்தான் இருக்குது ஆகினால நீ வெக்கவே படாத வெளியே என்ன இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு கல்யாணம்ன்றதுனால வெக்கமா இருக்குது அது இந்த குரு எல்லாம் சொல்லி முடிச்சிடு நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் பண்ணி வைக்கலாம் கூட இவங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நிச்சயமா பீமனோட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க கவலைப்படாத போய் ஏற்கனவே நான் இந்த கல்யாணத்தை பார்த்துதான் வெக்கமா வருது சொல்லின்னு கிடக்குறேன் நீ வேற கல்யாணத்தை சொல்லின்னு நீ கவலையே படாத நீ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டுனா நிஜமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கேளுங்கள் பாண்டவர்களே சொல்லுங்கள் அம்மா என்னை இவர் மணந்து யானும் குழந்தை பெற்று 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 மன்னர் நீங்களை வரும் எந்த மாமி குந்திய மனோ மன்னர் நீங்களை வரும் எந்த மாமி குந்திய மனோ மன்னர் நீங்களை வரும் எந்த மாமி குந்திய மனோ மன்னர் நீங்களை வரும் எங்கள் மாமி குந்திய மனோ சாலி கோத்திரவனத்தில் தங்கி சில காலம் சாலி கோத்திரவனத்தில் நீங்கள் தங்கி சில
புரிவீர் இந்திரபிரஸ்தத்திலே நீங்கள் இருந்து அரசு புரிவீர் சுந்தர நாரதரால் தோன்றிடும் ஒரு சபதம் சுந்தர நாரதரால் கொண்டிடும் ஒரு சபதம் கேளுங்கள் பாண்டவர்களே சொல்லுங்கள் அம்மா இதோ இருக்கக்கூடிய பீமசேனர் என்னை மணந்து நானும் குழந்தையை பெற்று எனக்கு கடோத்கஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறக்க இருக்கின்றது மன்னர் நீங்கள் ஐவரும் மாமி குந்தியம்மனோ சாலி கோத்திர வனம் என்று சொல்லக்கூடிய அந்த வனத்திற்கு போவீர்கள் வனத்திற்கு செல்வீர்கள் போலி வேதியராக இருந்து வேற்றகிரியத்தில் அங்கு பகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஜென்ம சனியாக இருக்கக்கூடியவனை பகாசுரனை இதோ இருக்கக்கூடிய என்னுடைய கணவராக இருக்கக்கூடியவர் கொல்லுவார் அதற்கு பிறகு நீங்கள் பாஞ்சால நகரத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சுழன்று கொண்டு ஒரு வட்டப்பலகை சுழலாமல் ஒரு வட்டப்பலகை என்று சொல்லக்கூடிய ஒரு மச்ச எந்திரம் இருக்கும் வில்லை வளைத்து நானை பூட்டி இதோ இருக்கக்கூடிய என்னுடைய மச்சன பிள்ளை அந்த மச்ச எந்திரத்தை அறுத்து பெருமானானவர் அந்த மச்ச இயந்திரத்தை அறுத்து அந்த பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலியை நீங்கள் 5 பேரும் திருமணம் செய்து கொள்ளுவீர்கள் அப்படி திருமணம் செய்து கொண்ட பிறகு பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்று துரியோதனன் ஏமக்கிரியை செய்து முடித்து விட்ட காரணத்தினால் இப்பொழுது பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று தெரிந்து பீஷ்மாச்சாரியார் அழைத்து அங்கு காண்டவ பிரசம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுடுகாட்டை உங்களுக்கு பாகமாக பிரித்து கொடுப்பார்கள் அப்படி பிரித்து கொடுக்கின்ற பொழுது அந்த பாண்டவர்களே நீங்கள் இந்திர பிரசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை உற்பத்தி செய்து அப்படி அந்த இந்திர பிரசத்தில் இருந்து அரசு புரிந்து வருகிற பொழுது நாரத மகரிஷியாக இருக்கக்கூடியவர் வந்து நாரத முனிவரானவர் வந்து அப்பா ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவர் இருக்க வேண்டும் ஆனால் ஒருத்திக்கு 5 கணவன்மார்கள் இருக்கின்றீர்கள் நாளைய தினத்தில் இதனால் உங்களுக்குள் பிரச்சனை வரும் அதனால பிரச்சனை வராமல் இருக்க வேண்டுமானால் ஆண்டுக்கு ஒருவராக வாழ்ந்து வாருங்கள் என்று சொல்லி அந்த ஒரு காரணத்தினால் தர்மரே உங்கள் கூட அந்த பாஞ்சாலியாக இருக்கக்கூடியவள் வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது இரவு நேரத்தில் பசுக்களை திருடி விட்டார்கள் என்று அந்தணர்கள் ஓடி வந்து சொல்ல அப்பொழுது இதோ இருக்கக்கூடிய மச்சன பிள்ளையாக அந்த பசுக்களை மீட்டி கொண்டு வந்து கொடுப்பதற்கு தர்மரே உங்களுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுப்பதற்கு வருகின்ற போது பாஞ்சாலியை ஒரு பார்வை பார்த்ததனால அவர் தீர்த்த யாத்திரைக்கு ஓராண்டு காலம் செல்லுவார் இதுதான் உங்களுடைய எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்றது பாண்டவர்களே சொல்லுங்கள் அம்மா இதுக்கு மேலே என்ன நடக்கும் என்று சொல்லுங்கள் அம்மா பார்த்தறிவர் தீர்த்த யாத்திரை போய் நாக பாவையுடன் கூடி அவளுடன் பார்த்தறிவர் தீர்த்த யாத்திரை போய் நாக பாவையுடன் கூடி கல்லரவானை பெற்று பாண்டி செந்தினமை நாடு புகுந்திடுவார் அங்கொரு பிள்ளையை ஒங்க வைத்து செங்கமல கண்ணன் தங்கை சுபத்திரை வந்துடுவார் அங்கு சித்ராங்காத மங்கையுடன் கூடி அங்கொரு பிள்ளையை ஒங்க வைத்து செங்கமல கண்ணன் தங்கை சுபத்திரை செல்வியை மாமானம் கொண்டிடுவார் ஐவர்க்கும் பாஞ்சாலி தெய்வத்துக்கும் பிள்ளை அஞ்சிலம் பஞ்சவர் தொண்டிடுவார் தையல் சுபத்திரை அர்ஜுனன் அபிமன்னு தனையன் என பிறந்தோங்கிடுவான் கண்டவதகனம் உண்டிட செய்த காண்டிபவில் ரதம் பெற்றிடுவீர் உண்ட
துண்டமயன் செய்த நீண்ட சபைதனில் பூவர சாட்சியை முற்றிடுவேன். துண்டமயன் செய்த நீண்ட சபைதனில் பூவர சாட்சியை முற்றிடுவீர். விண்ணும் மண்ணும் புகழ் ராஜசூயம் என்னும் வேள்வி நடத்தி முடித்திடுவேன். விண்ணும் மண்ணும் புகழ் ராஜசூயம் என்னும் வேள்வியை நடத்தி முடித்திடுவீர். கண்ணனினால் தர சந்தன் சிசுபாலன் காலனூர் போகப்படுத்திடுவீர். கண்ணனின் தர சந்தன் சிசுபாலன் காலனூர் போகப்படுத்திடுவீர். கண்ணனினால் தர சந்தன் சிசுபாலன் காலனூர் போகப்படுத்திடுவீர். கண்ணனில் தர சந்தன் சிசுபாலன் காலனூர் போகப்படுத்திடுவீர். கேளுங்கள் பாண்டவர்களே, சொல்லுங்கள் அம்மா. அப்படி ஓர் ஆண்டு காலம் தீர்த்த யாத்திரைக்கு, அதாவது ஒருவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மற்ற நால்வர் யாராவது ஒருவர் பார்த்து விட்டால் ஓர் ஆண்டு காலம் தீர்த்த யாத்திரைக்கு போக வேண்டும் என்று நாரத மகரிஷி சொன்ன காரணத்தினால், நாரத முனிவர் சொன்ன காரணத்தினால், அதனால் ஓர் ஆண்டு காலம் பார்த்தனாக இருக்கக்கூடிய இந்த அர்ஜுன பெருமான் தீர்த்த யாத்திரைக்கு செல்லுவார். தீர்த்த யாத்திரைக்கு செல்லுவார். அப்படி தீர்த்த யாத்திரைக்கு சென்ற பொழுது அங்கு நாக கண்ணி உழுவி என்று சொல்லக்கூடியவளை மணந்து, உலூபியை மணந்து, அங்குதான் என்று சொல்ல அரவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்று, அரவான் என்று சொல்லக்கூடிய பிள்ளையை பெற்று, பாண்டிய நாடு என்று சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டிற்கு சென்று, பாண்டிய நாட்டிற்கு சென்று, சித்ராங்கதையை மணந்து அங்கு பப்புருவாகனன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்று, பிள்ளையை பெற்று, அங்கு துவாரகை என்று சொல்லக்கூடிய துவாரகைக்கு சென்று அங்கு செங்கமல கண்ணன் என்று சொல்லக்கூடிய தங்கையை மணந்து சுபத்திரையை மணந்து, சுபத்திரையை மணந்து, அபிமன்யு என்று சொல்லக்கூடிய பிள்ளையை பெற இருக்கின்றார். அபிமன்யு என்று சொல்லக்கூடிய பிள்ளையை பெற இருக்கின்றார். ஐவருக்கும் பாஞ்சாலி தெய்வத்திற்கும் இளம் பஞ்சபாண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பிறப்பார்கள். அதற்கு பிறகு அக்னி பகவானாக இருக்கக்கூடியவர் உங்கள் இடத்தில் வந்து கிருஷ்ண அர்ஜுனர் இடத்தில் உணவு கேட்க, அந்த உணவை இந்த மச்சுன பிள்ளை அர்ஜுன பெருமானும் பகவானும் கொடுக்க, அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த அக்னி பகவானாக இருக்கக்கூடியவர் எடுக்க எடுக்க குறையாதே இந்த வில்லையும் அம்பையும் அர்ஜுன பெருமானுக்கு தருவார். அதனால அவருக்கு காண்டீவன் என்கின்ற ஒரு பெயரும் வரும். காண்டீவன் என்று சொல்லக்கூடிய பெயரும் வரும். அப்படி நீங்கள் வாழ்ந்து வருகின்ற பொழுது நாரத மகரிஷி உங்கள் அப்பாவுக்கு சொர்க்கம் கிடைக்கவில்லை, ராஜசூய யாகம் செய்தால் உங்கள் அப்பாவிற்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்ல, அதனால் இதோ இருக்கக்கூடிய மூத்தாரே நீங்கள் ராஜசூய வேள்வியை செய்வீர்கள். ராஜசூய யாகம் என்று சொல்லக்கூடிய வேள்வியை நடத்துவீர்கள். அப்படி அந்த வேள்வியை நடத்துகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய சிசுபாலன் என்று சொல்லக்கூடியவன் அங்கு எதிர்க்கின்ற பொழுது பகவானுடைய கருணையினால் ஜராசந்தன் சிசுபாலன் என்று சொல்லக்கூடிய இருவரை அடித்து, அதனால அவர்கள் இருவரும் காலனூர் என்று சொல்லக்கூடிய யமலோகத்திற்கு அனுப்பி வைத்து விட்ட பிறகு மகிழ்ச்சியாக இருந்து நீங்கள் ஆட்சியை செய்வீர்கள் மூத்தாரே. சொல்லுங்கள் அம்மா. அப்படி நீங்கள் செய்து இந்த திக் விஜயம் என்று சொல்லக்கூடியதை செய்து அந்த ராஜசூய வேள்விக்கு பெரும் திரை என்று சொல்லக்கூடியதை தீட்டியதனாலே, செல்வந்தத்தை திரட்டியதினாலே, அந்த செல்வம் என்று சொல்லக்கூடியதை பார்த்தே துரியோதனனுக்கு பொறாமை என்று சொல்லக்கூடியது வந்த காரணத்தினாலே, எப்படியாவது அந்த செல்வத்தை அபகரிக்க வேண்டும் என்று நினைத்து, அதனால தன்னுடைய தாய் மாமனாக இருக்கக்கூடியவனிடத்தில் ஒரு சதி திட்டத்தை தீட்டி ஒரு மண்டபத்தை கட்டி அந்த மண்டபத்தினுடைய அழகை பார்ப்பதற்காக பாண்டவர்களை நீ அழைப்பு விடுத்து அழைப்பாயானால் நான் சூதாடி நாடு நகரத்தை எல்லாம் பெற்றுத் தருவேன் என்று சகுனி சொல்லு. அதனால ஒரு மண்டபத்தை துரியோதனன் கட்டி, அழகான ஒரு மண்டபத்தை கட்டி, அந்த மண்டபத்திற்கு அழைப்பு என்று சொல்லக்கூடியது விகிராழ்வார் என்று சொல்லக்கூடியவர் போய் அந்த பாண்டவர்களை அழைத்து வர கேளுங்கள் பாண்டவர்களே, அம்மா. இதுக்கு மேலே என்ன நடக்கும் என்று சொன்ன சொல்லுங்கள் அம்மா.